ஹோம் செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்க போகுது. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹெடர் டேக் கீழே வந்துட்டு இங்கே தான் ஹோம் செக்ஷன் இதாக இருக்குது செக்ஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு செக்ஷன் டேக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனி செக்ஷன் டேக் போட்டு கிரியேட் பண்ணால் நம்ம ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கிளாஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியும் ஹோம் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்குள்ள இன்னொரு டெவ் டேக் வித் கிளாஸ் நேம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி டேக், இதில் என்ன ஃப்ரெஷ் காஃபி இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னா சும்மா வந்துட்டு சம் லாரம் சம் கண்டென்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு little bit of லாரம் சம் கண்டென்ட். அண்ட் இது நம்ம ஒர்க்கை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியர் ஆக்கும், அதுக்காக தான். அண்ட் இதுக்கு அடுத்து இந்த பேராகிராஃப் டேக் அடுத்து ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துட்டு என்னன்னா ஹெச்எஃப்ல ஹேஷ்டேக் கிளாஸ் நேம். ஸோ இதுலேயும் அதே கிளாஸ் நேம் பிடிஎன் கொடுத்துட்டு இதில் என்ன கெட் யோர்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே பிளாக்ல இருக்கனால டெக்ஸ்ட்டும் பை டிஃபால்ட்டாக பிளாக்ல தான் இருக்கும். அதனால என்னால் பார்க்க முடியல. ஸோ நம்ம இதுக்கு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு நம்ம செக்ஷன் டேக்கு வந்துட்டு ஜென்ரல் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இல்லை டேரெக்டாக வந்து செக்ஷன் டேக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா செக்ஷன் டேக்கும் பை டிஃபால்ட்டாக பேடிங் டாப் அண்ட் பாட்டம் டூ லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 7% இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல இருக்கும். பட் ஆஸ் ஆல்ரெடி நம்ம பார்க்க முடியல. ஸோ இப்போ அதுக்கு என்னன்னா த ஹோம் அண்ட் மற்ற இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு போய் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த ஹோம் அப்படின்ற இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜும் அதில் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இங்கே வந்துட்டு ஹோம் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா மினிமம் ஹைட் வந்துட்டு 100 பிஹெச்னு சொல்கிறேன். இந்த சென்ஸ் அந்த ஒரு செக்ஷன் மட்டும் என் ஸ்க்ரீனோட மொத்த ஹைட்டே எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அலைன் ஐட்டம் சென்டர். தென் பேக்ரவுண்ட்ல என்ன அப்படின்னா வந்து டைரக்டா யூஆர்எல் இதுல வந்து டாட் / டைரக்டா வந்துட்டு images / home.jpg அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் எனக்கு இதில் கிடச்சிட்டு. பட் அது ஸ்டில் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இதெல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்றது வந்துட்டு கவர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ மொத்தத்தையும் கவர் பண்ணி இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா குட். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் பொசிஷனும் வந்துட்டு சென்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு சென்டர்லேருந்து இருக்கும். அண்ட் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது. நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்கு சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஹோம் அப்படின்ற அந்த இதில் இருக்க கண்டென்ட் கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸ் வித் என்ன அப்படின்னா வந்து 60 rem அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த இதுக்கு கண்டென்ட்டுக்கு மேக்ஸிமம் வித்தே அவ்வளோதான் எடுத்துக்கும். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த ஹோம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் கிளாஸ் நேம்ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி டேக்கை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் 6 rem. அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்பர் கேஸுக்கு மாறிடணும். டெக்ஸ்ட் கலர் என்ன அப்படின்னா ஒயிட் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி எனக்கு இங்கேயும் கிடச்சிட்டு. ஸோ இப்போ லாஸ்டா இதில் என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அதே மாதிரி வரணும். பிகாஸ் இது பர்ஃபெக்டா இருக்குது பட் இது கொஞ்சம் வியர்டா இருக்குது. ஸோ அதையும் என்ன அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே .home.content பேராகிராஃப் டேக் இது பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபாண்ட் சைஸ் 2 rem அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட் வந்துட்டு லைட்டர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் லைன் ஹைட் என்ன அப்படின்னா ஒரு 1.8 கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேப் இருக்கும்.
இந்த லைட்டர் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஃபாண்ட் வெயிட் 100 தான் நம்ம என்ன அப்படின்னா லைட்டர்னு சொல்லுவோம். அண்ட் பேடிங் அப்படின்றது டாப் அண்ட் பாட்டம் 1 லெஃப்ட் ஹேண்ட் ரைட் 0. அந்த கேப் இருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு இடையில. அண்ட் அஃப்கோர்ஸ் அது எண்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்டோட கலரை ஒயிட்டுக்கு மாத்திடுறேன். ஸோ இப்போ எனக்கு அதுவும் ஒயிட்டுக்கு மாறிடும். ஸோ ப்ரிட்டி மச் இங்கே எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் எனக்கு ஹோம் பேஜ் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜ் கண்டென்ட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நேவாரில் தான் நமக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஹோம் பேஜ் அதாவது ஹோம்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா நமக்கு சிம்பிள் பிகாஸ் ஒரு இமேஜ் அண்ட் தென் வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி இங்கே ஆட் பண்ணியிருக்கனால ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அபவுட் அஸ் செக்ஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா we have few things like இந்த அபவுட் அஸ் டெக்ஸ்ட், இந்த இமேஜ் அண்ட் சம் கண்டென்ட். இமேஜ் லெஃப்ட் சைடில் இருக்குது, கண்டென்ட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா we have few things to take care of. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த செக்ஷனை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.